இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இசேவை மையத்தில் வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,000. இதற்கான கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஒன்லி. அதர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஆர் எனி யூஜி டிகிரி followed by MCA, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc ஐடி, MSc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் படித்தவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 21 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 35 வயதுக்கு மேற்பட்டதாகவும் இருத்தல் வேண்டும். இதோட விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 11/4/2025, கடைசி தேதி 16/5/2025. இதுக்கான வெப்சைட் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே டேரெக்டாகவே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார் நியூ யூசர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம நியூ யூசருங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேண்டிடேட் லாகின் ஃபார் ரெஜிஸ்டர் கேண்டிடேட்னு இருக்கும். எக்ஸைட்டிங் யூசர் லாகின், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ண போகிறோம். அதனால் நியூ யூசருங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட், ஹவு டு அப்ளை த்ரூ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாமே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா the candidates who applying for this requirement can use their current and active exciting email ID. Those who are not having an email ID should create an own email ID. இப்போமா ரீசெண்டாக யூஸ் பண்ண மெயில் ஐடி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த மெயில் ஐடியை கொடுத்து தான் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நியூ யூசர் அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா விண்ணப்பதாரர் தங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை பயனாளர் இசைவடித்துள்ளது சென்ட் ஓடிபி, நம்மளுடைய இமெயில் ஐடியை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கணும். நம்மளுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூ யூசர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பரே நம்ம கொடுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம மொபைல் நம்பரை கொடுத்தோன்னே அதுவும் நமக்கு வந்து வெரிஃபை ஓடிபின்னு வந்தோடனே மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டையுமே கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து லாகின் ஆகிடும். நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துடும். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். விண்ணப்பதாரர் தமது பெயரை உள்ளீடு செய்வதற்கான கடவு சொல்லை உருவாக்கி கொண்டு கடவு சொல்லை உறுதி செய்து அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸைட்டிங் யூசர் லாகின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸைட்டிங் யூசர் லாகின் ஆப்ஷன்ஸில் கொண்டு போய் உங்களோட ஃபோனுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபார்ம் ஃபில்லப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் கீழ்காணும் பிரிவுகளை உள்ளடக்கியது. விண்ணப்பத்தில் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தனிநபர் விவரங்கள், கல்வி தகுதி, புகைப்படம் பதிவேற்றம் செய்தல், அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர், அப்புறம் உங்களுடைய ப்ரிவ்யூ பண்ணுவாங்க, தென் ஃபைனல் ப்ரிவ்யூ. தனிநபர் விவரங்கள்லாம் இது பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவோ அதுதான் நம்மளுடைய ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளுடைய நேம், அதுக்கப்புறம் நம்மளுடைய நேஷ்னாலிட்டி, நம்மளுடைய இமெயிலு, மொபைல் நம்பரு, இது மட்டும் தான் நமக்கு வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் அ பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி இந்த ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய அட்ரஸ், நம்மளுடைய தனிநபர் விவரங்கள், நம்மளுடைய அட்ரஸும் வந்துடும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புகைப்படம் பதிவேற்றம் செய்தல் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ். அதுதான் நம்மளுடைய ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறப்ப இப்பிரிவில் விண்ணப்பதாரர் பயனாளரினுடைய அடையாள எண், பெயர், பாலினம், பிறந்த தேதி திரையில் தோன்றும். நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்பே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வருமா. உங்களுடைய ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி 60 KB 20 KBலேருந்து 60 KB வரைக்கும் நம்ம வந்து ஃபோட்டோவை வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து JPG வடிவத்தில் தான் இருக்கணுமா. ஃபோட்டோவை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 KBலேருந்து 60 KBக்குள்ளே இருக்கணும். சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். விண்ணப்பதாரனுடைய பயனாளர் அடையாள எண் அதுவும் அதே மாதிரி தான் அதில் இருக்கும். அதுக்கும் ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 30 KBக்குள்ளே இருக்கும். அந்த சைஸையும் நீங்கள் வந்து சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன்ஸில் போய் அப்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கையொப்பத்தை பதிவேற்றம் செய்த பின்னர் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவ்யூ ஆகும். ஆவணம் பதிவேற்றம் செய்யணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர், நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும். பதிவேற்றம் செய்யும் சான்றிதழ்கள், ஆவணங்கள், புகைப்படம் மற்றும் கையெழுத்து எல்லாமே
சில குறியீடுகளை சான்றிதழ்கள், புகைப்படம், கையொப்பம் என்று இடைவெளி, சிறப்பு குறியீடுகள் மற்றும் அடையாள குறி இல்லாமல் இருக்க வேணும். எந்த ஒரு எதுவுமே நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் எதுவுமே நம்ம தேவையில்ல. இருக்கும் டாக்குமெண்ட் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே நமக்கு அதில் அப்லோட் ஆகும். என்னென்ன தேவையான சான்றிதழ்களை மட்டும்தான் நம்ம அதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம இப்போது இந்த கல்வி தகுதி டிகிரி பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் தான் நம்ம இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 கேபிலேருந்து 600 கேபி வரைக்கும் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸோட கேபி பார்த்தீங்கன்னா 100லேருந்து 600க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ண முடியாது. அதனால் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து 100லேருந்து 600 வரைக்கும் தான் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கணும். சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணோடனே ஆப்ஷன்ஸ் ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லாமே நீங்கள் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் வரும். எடிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரிவ்யூ ஆகிறதுல ஏதாச்சும் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த பேர் நேமு ஏதாச்சும் தப்பாக கொடுத்துருக்கீங்க, ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா எடிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது தப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் எடிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிவ்யூ ஒன்ஸ் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் நல்லா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஒவ்வொரு சான்றிதழுக்கும் எதிராக கன்ஃபார்ம்ட் என்ற அறிவிப்பு தோன்றும். அனைத்து சான்றிதழையும் ஆவணங்களையும் உறுதி செய்த பின்னர் ப்ரொசீட் டு ஃபைனல் ரிவ்யூ என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு ஃபைனல் ரிவ்யூன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரிவ்யூ ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட், அந்த ப்ரிவ்யூ ஆனதில் கீழே டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸில் சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். டிக்ளரேஷன் பாக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைனல் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், விண்ணப்பதாரர் விண்ணப்பித்துள்ள பதவி மற்றும் தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் செலுத்தி ப்ரொசீட் டு பேமெண்ட் என்ற பொத்தான வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நெட் மூலமாக நீங்கள் வந்து பணம் கொடுக்குறப்ப பேமெண்ட் வந்து எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலமா, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், பிம் அண்ட் யூபிஐ இந்த 4 ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரர் விண்ணப்ப கட்டணத்தினை இணைய வழி மூலமாக தான் நம்ம செலுத்தணும். நெக்ஸ்ட் அதில் வந்து உங்களுக்கு ப்ரொசீட் டு பேமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் காமிப்பாங்க. அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆப்ஷன்ஸில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணுமோ அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு 250 ருபீஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். இல்லை ஆன்லைனில் மட்டும் தான் பே பண்ண முடியும், வேறு எந்த ஒரு இதுவுமே பே பண்ண முடியாது. ஆன்லைனில் மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கணும். டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பேமெண்ட் வந்து சரியாக போகல, லோட் ஆகுது அப்படின்னா நீங்கள் 30 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து போயிடும். இணையவழி வாயிலாக விண்ணப்பதாரர் செலுத்திய தேர்வு கட்டணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தேர்வு கட்டணம் செலுத்திய விவரம் விண்ணப்பதாரனுடைய டேஷ்போர்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. விண்ணப்பதாரர் கடைசி நிமிடத்தில் அதிக நெரிசலுக்கு உள்ளாகாமல் இருக்க தேர்வு கட்டணத்தை முன்னக்கூட்டியே செலுத்தி விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நெக்ஸ்ட் 8 பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடு த அப்ளிகேஷன் ஃபார்ம். இவ்வளோதான், இதான் அந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக்ளேர் கொடுத்துட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம எல்லாமே ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நியூ யூசர் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடியும் பாஸ்வேர்டு இருந்தால் தான் மறுபடியும் நம்ம லாகின் பண்ணி ஃபில்அப் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேம், நம்மளுடைய இனிஷியல், நம்மளுடைய நேஷ்னாலிட்டி, அதுக்கப்புறம் நம்மளுடைய இருப்பிட சான்றிதழ் பெற்ற மாவட்டம், எந்த மாவட்டத்தில் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோமோ அது. நெக்ஸ்ட்டு க்ரியேட் பாஸ்வேர்டு, நம்மளாவே ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கேப்சா கோடு இருக்கும், அதை எழுதிட்டு அதில் நம்ம வந்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் யூசர் ஐடி நமக்கு வந்திருக்கும், அதை நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். இதில் நம்ம மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரில் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு, நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதை கொடுத்துட்டு நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸைட்டிங் யூசர் லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிறந்த தேதியினை தேர்வு செய்யும் நாட்காட்டியை பயன்படுத்தவும் சைடில் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுடைய ஏஜ், நெக்ஸ்ட் நம்முடைய பாலினம், திருமண நிலை, தந்தை பெயர், தந்தை தலைப்பெழுத்து என்ன நம்ம அதில் டைப் பண்ணிக்கணும். தாயார் பெயர், தாயார் தலைப்பெழுத்து, நம்மளுடைய ரிலீஜியன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ், நம்மளுடைய அட்ரஸ் எதுவோ அதை ஃபில்லப் பண்ணிக்கணும். நம்மளுடைய சேம் அஸ் ஏ பெர்மனன்ட் அட்ரஸ் சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் நமக்கு சேமாக தான் இருக்கும். இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாகவே அதை டைப் பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். என்ன ஸ்டேட்டுங்கிறத கூட நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய பின்கோட் நம்பர், அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளை டிஸ்ட்ரிக்ட் ஃபார் மாவட்டம், எந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணோமோ அது மட்டும்தான் இது காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய டென்த்தில் நம்ம எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பள்ளி கல்லூரி பயிற்சி மையத்தினுடைய பெயர், நம்மளுடைய பள்ளியினுடைய பெயர், நெக்ஸ்ட்டு தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம், எந்த ஏல நம்ம தேர்ச்சி பெற்றோமோ அதோட மாதம். நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த போர்டு, நம்மளுடைய என்ன போர்டோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹெச்எஸ்சிங்கிறத நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். மேலே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு. பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் யூஜி டிகிரி, மற்ற டிகிரி பிரிவில் படித்தவங்களால அப்ளை பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களால மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹையர் செகண்டரி கேட்டிருக்காங்க, அதே மாதிரி அதனோட சர்டிஃபிகேட் நம்பர், நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஸ்கூல், அதுக்கப்புறம் அதே மாதிரி பயிற்சி பெற்ற வருடம் கேட்டிருக்காங்க, என்ன போர்டு. நெக்ஸ்ட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ, அதோட சான்றிதழ் எண், கல்லூரியினுடைய பெயர், அதுக்கப்புறம் டிப்ளமோ வந்து என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, முதன்மை பாடம் என்ன, தேர்ச்சி பெற்ற மாதம் அண்ட் வருடம், நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த போர்டு. அது முடிச்சதுக்கப்புறம் யூஜியும் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. சான்றிதழ் எண், பள்ளி கல்லூரி பயிற்சி மையத்தினுடைய பெயர், டிகிரி கோர்ஸ், முதன்மை பாடம், தேர்ச்சி பெற்ற மாதம் அண்ட் வருடம், நெக்ஸ்ட்டு தேர்வு பல்கலைக்கழகம், உங்களுடைய மதிப்பெண், இது ஒவ்வொன்றுமே கேட்டிருப்பாங்க. இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யூஜி, நெக்ஸ்ட்டு பிஜி முடித்தவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதனால் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க, அதுவும் அதே மாதிரி சான்றிதழ் எண், பள்ளி கல்லூரி பயிற்சி மையத்தினுடைய பெயர், பட்டய படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு, நெக்ஸ்ட் முதன்மை பாடம், தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம், தேர்வு பல்கலைக்கழகம், மதிப்பெண்கள், இது எல்லாமே நம்ம அதில் டீட்டெயில் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸில் உங்களுடைய அந்த சான்றிதழ் எண் எல்லாமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருப்பாங்க. உங்களோட புகைப்படம், உங்களோட ஃபோட்டோ தான். ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அதில் வந்து ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 60 கேபிலேருந்து 20 கேபிலேருந்து மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 60 கேபி. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணணும். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்தது நம்ம அப்லோட் பண்ண முடியாது. அதில் சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போய் உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் தான் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். கோப்பியை தேர்ந்தெடுத்து என்பதை கிளிக் செய்து உங்கள் கணினியிலிருந்து பதிவேற்றப்பட வேண்டிய கோப்பியை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் படத்தை தேர்ந்தெடுத்த பிறகு பதிவேற்றும் பொத்தானை கிளிக் செய்யவும். இதில் வந்து ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 KB, மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 10 KB, மினிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KB, மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 KB. இந்த சைஸுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம சிக்னேச்சரை அப்ளை பண்ண முடியும்.
kindly upload clear signature images. If signature image upload is not clear, then applications வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் முழுமையான தெளிவான கையொப்பத்தை தயவு செய்து பதிவேற்றம்னு கொடுத்துருக்காங்க. சைஸும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய 10ஆம் வகுப்பு சான்றிதழ் நம்ம அப்லோட் பண்ணணும். இதில் அப்லோடுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணிக்கணும். இதில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் எல்லாமே 100 KBலேருந்து 600 KBக்குள்ளே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு சான்றிதழ் தனியாக கொடுத்துருப்பாங்க, அதில் போய் அப்லோடுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டும் 100 KBலேருந்து 600 KBக்குள்ளே தான் இருக்கணும். அதில் நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பட்டயப்படிப்பு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க, அதில் போய் நீங்கள் அந்த நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும், அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். டிப்ளமோ சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் நம்மளுடைய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வசிப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இருப்பிட சான்றிதழ் நம்மளுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 100 KBலேருந்து 600 KBக்குள்ளே தான் இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸில் எந்த ஒரு தேவையில்லாத குறியீடு இருக்கக்கூடாது, அதே மாதிரி தெளிவாக இருக்கணும் எல்லாமே. அப்போ தான் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கும் கீழே சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் வந்து நம்ம வந்து இந்த இன்டர்நெட் மூலமாக தான் நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணம் செலுத்தும் பகுதியில் ப்ரொசீட் டு பேங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்படி இல்லைனா பிம் அண்ட் UPI ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 250 rupees தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டில் பேமெண்ட் பண்ணணுன்னு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகிட்டுனா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.